சார் கொஞ்சம் கிட்ட வாங்க சார், கிட்ட வாங்க. சார் சார் நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, என்னுடைய திட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழை மாணவர்களுக்கு முதல் ஃபீஸ் நாங்கள் கட்டுவோம். அதன் பின் வங்கியுடன் இணைத்து அவர்களுக்கு கடன் பெற்று உதவுவோம். அவர் சொன்னார்கள், என்னிடம் ஒரு பெரிய பேங்க் இருக்கின்றது, நீங்கள் எந்த மாணவர்களை கொண்டு வந்தாலும் நான் அவர்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் செய்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட உத்தமர் உதவி செய்பவர்கள் வீட்டு போய் கெஞ்சிருக்கிறாரு, ராஜாஜர் வீட்டு போய் கெஞ்சிருக்கிறார் மண்டிகளையா. அவர்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு படிப்பதே சிரமப்பட்டார்கள். ஏதோ கிராமத்தில் ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை ஒரு கிராமத்தில் இருந்து கல்லூரிக்கு காலெடுத்து வைக்கும்படியான வாய்ப்புகள் இருந்தது. அது தொலைதூரவில்லை, திருச்சிக்கோ சென்னைக்கோ செல்ல வேண்டும் உயர்கல்வி கல்லூரி கல்விக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை ஒரே தேர்ந்தெடுக்கப்பட்டு சில சாதனை புரிய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இந்தியாவில் செலுத்துகின்ற ராக்கெட்டுகளினுடைய திசையை அறியும் கருவியை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தார். மேலும் மருத்துவத்திற்கு தேவையான, அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தா சொல்லுவாங்க, ஸ்டென்ட்டுகளுக்காக ஒரு சின்ன மனித டயர்டு போல அனைவருக்கும் முதற்கண்ணின் காலை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, திரளாக வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் அடுத்த நினைவு பரிசு திரு செல்வராஜ் அவர்களுக்கு ஐஜி சரவணகுமார் அவர்கள் வழங்குவார்கள். அவர்களுக்கு திரு சிவகுமார் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். பத்தாம் நாள் 2013ஆம் ஆண்டு நமது வாழ்நாளில் எப்பொழுதுமே மறக்க முடியாத ஒரு தினமாக அமைந்துவிட்டது. அதற்கெல்லாம் ஏற்பாடு செய்த நண்பர் சரவண பெருமாளை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் சாதனையாளர்கள். லியோ முத்து அவர்கள் இங்கு அவர் மேலே வர முடியாத நிலைமையில் அங்கே அமர்ந்திருக்கின்றார். பெரியவர் அம்ரோஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். ஆர்கே ராகவன் அவர்கள் தான் ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற பேராசை பிடித்த ராஜாவாக இருந்தாலும், வானாபிரங்களை வேட்டையாடுவதற்கு ராத்திரி காட்டு சுற்றி இருக்கிற காட்டு மராண்டியாக இருந்தாலும், எல்லாருக்கும் 9 2 கவலம் சோறு, உடுப்பது மேலே தொண்டு கிடந்துள்ளும்.
மற்றபடி பசி பிணி மூப்பு இறப்பு காதல் காமம் இன்பம் துன்பம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அரசன் ரத்தமும் சிவப்பு, ஆண்டியின் ரத்தமும் சிவப்பு. அரசன் வியர்விலேயும் துர்நாற்றம் வரும், ஆண்டின் வியர்விலேயும் துர்நாற்றம் வரும். அவை மனிதா, அளவிழந்த சொத்து சேர்ந்தால் அதை உன் சமுதாயத்தோடு பங்கு போட்டுக்கொள், இல்லை என்றால் அந்த சொத்தே உன்னை அழித்துவிடும் என்று 2500 வருஷத்துக்கு மாதிரி பாட்டு செய்யலாம். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலத்திய ஒருமை ஓர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் கொஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓருக்குமே. அடுத்ததாக உயர்ந்து ஆரிச்சாமி அவர்கள், கொங்கு கலை கல்லூரி அவர்கள். இந்த கல்லூரி நான் 79 ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மாணவராக சேரும் பொழுது என்னுடைய நண்பர் டாக்டர் சிங்காரவேல் அவர் கொங்கு ஆர்ட்ஸ் காலேஜில் நான் படித்து வந்தேன் என்று பெருமையாக கூறினார்.